எதிர்ப்பு அலை வீசுதா ஆதரவு அலை வீசுதா அலையே இல்லாத தேர்தலா அப்படின்றது ஒரு பரந்த விவாதம். ஒரு 6-7 மாசத்துக்கு முன்னாடியே அதை கணிக்கிறதுக்கு என்ன மெக்கானிசம் இருக்குன்னு தெரியல. ஆனா இந்த நொடியில் எதிர்ப்பு அலையை உணர முடியல. திமுக அணி பலமாக இருக்குதுன்னு அண்ணாமலை பேசியிருக்கிறார். இன்னொன்று இங்க பேசினதுல 2 கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருக்கு. திரு அர்ஜுனமூர்த்தி வந்து கற்பனை வறட்சி, புதுமைக்கான சிந்தனை இல்லை, இளம் தலைமுறையை இவங்க அவங்களுக்கு தேவையானதை செய்யலன்ற 2 குற்றச்சாட்டுகளை சொல்றார். உங்க பார்வை? தமிழ்நாட்டு அரசியல் களம் இன்றைக்கு திமுக அணிக்கு மிக மிக சாதகமாக இருக்கிறது. ஏனென்றால் கடந்த 5 ஆண்டு கால திமுக ஆட்சி என்பது மக்களுக்கு நெருக்கமானதாக இருக்கிறது. இந்த ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் கொண்டு வரப்படும் போது எதிர்க்கட்சிகளால் மிகப்பெரிய அளவுக்கு கேலிக்கும் கிண்டலுக்கும் உள்ளாகி இருக்கின்றன. ஆனால் அவர்கள் ஆளும் மாநிலங்களாலேயே பின்னாளில் அது பின்பற்றக்கூடிய திட்டங்களாக உருப்பெற்றிருக்கிறது. பஸ்ஸு விடும்போது, கட்டணமில்லா பேருந்து விடும்போது லிப்ஸ்டிக் பஸ்ஸுன்னு மீம்ஸ் போட்டு கிண்டல் பண்ணாங்க. இன்றைக்கி மற்ற மாநிலங்களில் விடுறாங்க. கொடியை அசைச்சு தொடங்கி வைக்கிறாரு பஸ் ஸ்டாப்பில் நின்று ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு. அது மாதிரி காலை உணவு திட்டத்தை வந்து மிக மிக கேவலமாக சித்தரித்து எழுதுனாங்க வலதுசாரி பத்திரிகைகள். முதல் பக்க செய்தியை போட்டாங்க. எவ்வளோ பேருக்கு கொடுப்பீங்க, அப்படியா இப்படியான்னு போட்டு கேள்வி மேலே கேள்வி கேட்டாங்க. வெற்றிகரமாக கொடுத்து அதை நடைமுறைப்படுத்திய பிறகு 1 மாதம் கூட தொய்வில்லாமல் குறித்த நாளில் எல்லாருடைய அக்கௌண்ட்டுக்கும் இடைத்தரகரே இல்லாமல் ஒரு சூப்பர் மெக்கானிசம் மூலமாக கொண்டு சேர்த்த பிறகு இன்னும் விடுபட்டவர்களுக்கு கொடுப்பதற்கான விண்ணப்பங்களை தீவிரமாக வாங்கி அதையும் செயல்படுத்த முனைந்த பிறகு மற்ற மாநிலங்களில் அதை தேர்தல் நேரத்திலே வாக்குறுதியாக கொடுத்து சந்திக்க வேண்டிய இடத்துக்கு பிஜேபியை தள்ளப்பட்டுருச்சு பார்க்குறோம். நாம் அவங்க வாக்குறுதி கொடுத்து மகாராஷ்டிரெல்லாம் கொண்டு வந்தாங்க. அதை முழுமையாக கொடுக்க முடியாமல் திணறதையும் பார்க்குறோம் அவங்களால. அப்போது இந்த திட்டங்கள் சொன்னபடி இங்கே நடக்கிறது. சொல்லாத திட்டங்களும் மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு கல்வி படிப்பதற்கு உயர்கல்வி படிப்பதற்கு மாதம் 1000 ரூபாய் என்று சொல்லாத திட்டங்களும் வாக்குறுதி அளிக்காத திட்டங்களும் கூட செயல்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்புறம் வந்து நான் டிவியை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் துப்பாக்கி சூடு அப்படின்லாம் முதலமைச்சர் வந்து சொல்கிறதில்லை. அதே மாதிரி வந்து தங்களுக்கு எதிரான சக்திகளினுடைய வீட்டை இடிப்பதற்கு புல்டோசரை கொண்டு வந்து நிறுத்துறதில்லை. இப்படி எல்லா மக்களையும் அரவணைத்து கூட்டணியை அரவணைத்து இந்தியாவில் எங்கும் இல்லாத வகையில் இந்தியா கூட்டணி கூட இப்படி இந்தியாவில் எங்கேயும் அமையலை. நாங்கள் அங்கம் வகித்திருக்கிற இதே இந்தியா கூட்டணி கூட தமிழ்நாட்டில் அமைந்தது போல எந்த மாநிலத்திலையும் அமைய காணும், இந்திய அளவில் அமைய காணும். சேர்ந்தாலும் பிரிஞ்சிடுறாங்க. அப்படியே ஒரு தேர்தலில் சேர்ந்தால் அடுத்த தேர்தலில் சேர்ந்து இருக்காத ஒரு சூழ்நிலையை பார்க்குறோம். அடுத்து வரக்கூடிய தேர்தலில் எல்லாரும் சேர்ந்து நிற்பாங்களாங்கிற கேள்வியும் இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் 2017 அமைந்த அணி 19 தேர்தல், 21 தேர்தல், 24 தேர்தல், இடையில் வந்த இடைத்தேர்தல்கள், இப்போ 26 தேர்தல்னு கட்டுக்குலையாமல் அப்படியே தொடர்வதை பார்க்குறோம். எங்கள்கிட்ட 19 தேர்தலில் இல்லாத கட்சிகள் 21 தேர்தலில் கூட வந்து சேர்ந்துருக்காங்க. 21 தேர்தலில் இல்லாத கட்சிகள் 24 தேர்தலில் வந்து சேர்ந்துருக்காங்க. 24 தேர்தலில் இல்லாத கட்சிகள் 26 தேர்தலில் வந்து சேரக்கூடிய சூழலை பார்க்குறோம். அப்போ வந்து பிரசன்னா சொன்ன மாதிரி நம்முடைய முதலமைச்சர் பொறுப்புக்கு வரும்போது, அவர் கட்சி தலைவராக வரும்போது அவற்றை எம்பி கிடையாது. ஆனால் எடப்பாடி கையில் எம்பி இருந்துச்சு. எம்பியை லாஸ் பண்ணிட்டார், விட்டுட்டார். 37 எம்பியை விட்டுட்டார். அவர் 39 எம்பியை வாங்கியிருக்கார். அவர் வந்து ஆட்சியினுடைய முதலமைச்சராக இருந்தார். இவர் எதிர்கட்சி தலைவராக இருந்தார். இவர் முதலமைச்சர் ஆயிட்டார், அவர் எதிர்கட்சி தலைவர் ஆயிட்டார். அவர்கிட்ட 40 விழுக்காடு ஓட்டு கொடுக்கப்பட்டது. ஜெயலலிதா அம்மா வந்து கட்சியை அப்படியே கட்டுக்குலையாமல் பாதுகாத்து சசிகலா அம்மா வழியாக அவர்கிட்ட ஒப்படைச்சாங்க. அதை 20க்கு மாற்றிட்டார், 20க்கு சுருக்கிட்டார், 20 விழுக்காட்டுக்கு. இவர் விழுக்காட்டு அதிகரித்து 40-45 விழுக்காடு என்கிற அளவுக்கு உயர்த்தி காட்டியிருக்கிறார். அது மாதிரி வந்து கூட்டணியில் எந்தவித சிராய்ப்பும் இல்லாமல் ஏதாவது ஒரு பிரச்சனைனா கூட, ஏதாவது மாற்றுக்கருத்து எழும்பினால் கூட, ஏதாவது போராட்டங்கள் நாங்கள் நடத்தினால் கூட எங்கள் தலைவர்களை அழைத்து பேசி ஒரு சுமூகமான முடிவுக்கு வரக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம். அதனால தான் அண்ணாமலையாலேயே ஒரு கட்டத்துக்கு மேலே அவர் எப்பவும் பொய் சொல்லி பழகினவரால் பொய் சொல்ல முடியல. உண்மையை சொல்ல வேண்டிய இடத்துக்கு அவர் தள்ளப்படுறாரு. ஆட்சிக்கு எதிரான அலை எங்கே இருக்கு? எடப்பாடி வேணா அரசியலுக்காக சொல்லலாம், அலை இருக்கு. நீ எங்கே இருக்கல? என்ன அலை இருக்கு? இன்னும் எலெக்ஷனுக்கு எவ்வளோ நாள் இருக்கு? இதுக்கு மேலே அவங்க என்ன அலையை அங்கே உருவாக்குவாங்க? எந்த அலையும் உருவாக்க முடியாது. ஏன்னா மக்கள் தெளிவா இருக்காங்க. பழைய மாதிரி கட்டுக்கதைகள் வர்றதா, எதிர்க்கட்சிகள் உருவாக்குறதா ஒரு ஆட்சிக்கு எதிரான அலை உணர்வோ 2G ஆதரவான உணர்வோ மக்கள்கிட்ட இருந்து வர்றது தானே. ஒரு எதிர்க்கட்சி வந்து சிறுச பெருசாக்க முடியுமே தவிர இல்லாத ஒன்றை செஞ்சிட முடியுமா என்ன?
இல்லாத ஒன்றை செஞ்சாங்கல்ல. 2G ஸ்பெக்ட்ரம்னு இல்லாத ஒன்றை வச்சுக்கிட்டு ஒரு வருஷம் நாடாளுமன்றத்தை முடக்குனாங்களே. எல்லா பத்திரிகையும் ஓன்னு ஒப்பாரி வச்சு அழுதுதே. 1.76 லட்சம் சைபர் சைபர் சைபர்னு போட்டு இந்தியாவிலேயே மெகா ஊழல்னு ஒரு கட்டுக்கதையை கட்டி எழுப்புனாங்களே. எல்லாரையும் வந்து அமைச்சர்களை ரிசைன் பண்ண வச்சாங்களே, திகார் ஜெயிலில் அடைச்சாங்களே. எல்லாமே பார்த்தோமே. எல்லாமே பார்த்து கடைசியில் என்னாச்சு, அண்ணா ஹசாரை வச்சு ஒரு மிகப்பெரிய மூவ்மெண்ட்டை முன்னெடுத்தாங்க. இந்த அரவிந்த் கெஜ்ரிவால் இந்த பக்கவாத்திய கோஷ்டிகள் எல்லாத்தையும் கூட சேர்த்துக்கிட்டாங்க. எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு வந்து எவ்வளோ பெரிய மூவ்மெண்ட்டை கட்டினாங்க இந்தியா முழுவதும். இல்லாத ஒன்றை வச்சுக்கிட்டு ஒரு ஆட்சியவே வீட்டுக்கு அனுப்பினார்கள். அது இன்னைக்கு வரைக்கும் அவங்களால நிரூபிக்க முடியல. அந்த வழக்கில் வாதாடி வெளியே வந்திருக்கிறார்கள் திமுகவை சார்ந்தவர்கள். அப்போ உங்க கூட்டணியில இருக்காங்க அவங்க. இப்ப பிஜேபி பண்ணுச்சு சார். காங்கிரஸ் ஆட்சிக்கு எதிராக பிஜேபி பண்ணுச்சு. காங்கிரஸ் தன்னுடைய ஆட்சி காலத்துல ஒரு குற்றச்சாட்டு வந்தாலும் கூட காங்கிரஸ் அதை விசாரித்தது. உங்க ஆட்சியில குற்றச்சாட்டு வந்தா விசாரிக்கிறீங்களா? ஒரு சோதனை போடுறீங்களா உங்க ஆட்சிக்காரர்கள் மீது? அப்ப காங்கிரஸ் விசாரித்தது. விசாரிக்கிற நேர்மை அந்த கட்சிகிட்ட இருந்துச்சு. நீங்க விசாரிக்கிறீங்களா? உங்கள் மேல 1000 குற்றச்சாட்டு சொல்லுங்க. ஒரு பிஜேபிக்காரர் வீட்டுக்கு ரைடு போச்சுன்னு சொல்லுங்க. ஒரு பிஜேபிக்காரர் வீட்டுக்கு சிபிஐ ரைடு போச்சுன்னு சொல்லுங்க. அப்போ பிஜேபியால ஒன்றும் இல்லாவிட்டால் கூட மக்கள்கிட்ட ஒரு பொய்யை பரப்பி, ஒரு கற்பனையை உருவாக்கி, ஒரு ஊகத்தை கிளப்பி மக்கள்கிட்ட ஒரு பரப்புரையை செய்ய முடியும். அந்த மெக்கானிசம் அவங்கள்ட்ட இருக்கு, வலுவா இருக்கு. அப்படிப்பட்ட பிஜேபியால் கூட தமிழ்நாட்டில் அப்படிப்பட்ட பரப்புரையை செய்ய முடியவில்லை. விழிப்பா இருக்காங்க தமிழ்நாட்டு மக்கள். திமுக கூட்டணி அதுக்கு தயாரா இருக்கு. நீ என்ன போய் வேணாலும் சொல்லு. இந்த டாஸ்மாக் 1000 கோடி ஒன்ன கிளப்பி விட்டாரு. உடனே ஈடி வந்துச்சுல. பிஜேபி தலைவராகவே இருந்து அவரை முதலமைச்சர் வேட்பாளரா முன்னிறுத்தி ஒரு என்டிஏ ஒரு கூட்டணியை கட்டி இருந்தாங்கன்னாலோ, அல்லது பிஜேபி தலைமையில ஒரு அணியை உருவாக்கி ஒரு பிரைமரி சேலஞ்சரா டிஎம்கேக்கு வந்திருந்தாலோ அண்ணாமலை இப்படி பேசியிருப்பாரா அப்படின்றது ஒரு சந்தேகம். நீங்க சொல்ற உண்மையவே கூட வேற அரசியல் கோணங்களும் பார்வைகளும் மாறினதுனால, சூழல் மாறினதுனால அவர் பேசுறாரு. அது அப்படியே ஃபேஸ் வேல்யூக்கு எடுத்துக்கணுமா? அதை மறுக்க முடியாது. அண்ணாமலைக்கு உள்ளூர ஒரு நோக்கம் இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி எந்த காலத்திலும் அவர் ஏற்க மாட்டார். எடப்பாடி பழனிசாமி ஏற்பதற்காக அண்ணாமலை களத்துக்கு வரல. அண்ணாமலை பாஜகவை ஆட்சியில் அமர்த்தி அண்ணாமலை முதலமைச்சராக வேண்டும் என்கிற கனவோடு தான் வந்திருக்கிறாரு. அதற்கான களத்தை தான் அவர் கூர்திட்டாரு. இப்பவும் டிடிவி தினகரனுடைய அறிவிப்புக்கு பின்னால் அண்ணாமலை இருக்கிறாரு. ஓபிஎஸ் உடைய அறிவிப்புக்கு பின்னால் அண்ணாமலை இருக்கிறாரு. ஒவ்வொருத்தருக்கு பின்னாலே அண்ணாமலையுடைய ரோல் இருக்கு. அண்ணாமலைக்கு பின்னால் அமித்ஷாவுடைய ரோல் இருக்குது. செங்கோட்டையினுடைய வெளிப்பாட்டுக்கு பின்னால் அண்ணாமலை அமித்ஷாவுடைய ரோல் இருக்குது. ஒரு பக்கம் எடப்பாடியை முதலமைச்சர் கேட்டுட்டு அறிவிச்சு கூட்டணிக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. இன்னொரு பக்கம் அந்த எடப்பாடியை டிஸ்டர்ப் பண்ற வேலையை அண்ணாமலையை வச்சு செய்யறாங்க. அதனால அண்ணாமலை இதுவும் பேசுவார், இதுக்கு மேலையும் பேசுவார். அதை நம்ம மறுக்கல. ஆனால் உண்மை என்னங்கிறது நம்ம பார்க்கிறோம். அண்ணாமலை சொல்லிட்டாருங்கிறதை தாண்டி உண்மை அதுதானே. தமிழ்நாட்டில் என்ன அலை இருக்கு இந்த ஆட்சிக்கு எதிராக? ஒன்றும் கிடையாது, எந்த அலையும் கிடையாது. தேர்தல் பரப்புரைக்கு எல்லாரும் கிளம்பி போயாச்சு. அது தேர்தல் பரப்புரையில் எதிரொலிக்கணும்ல அலை. எங்க அலை இருக்கு? அவர் சனிக்கிழமை தோறும் ஒரு பிரச்சாரத்தை போட்டிருக்காரு, நானும் போறேன் கச்சேரிக்குன்னு. அவர் சனிக்கிழமை காலையில் போவார், நைட்டு வீட்டுக்கு போயிடுவார். இதுதான் புதுசாக வந்தவருடைய நிலைமை. ஆனால் எதிர்க்கட்சி தலைவர் ஏற்கனவே தமிழ்நாடு பூரா ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டாரு. அவரால் ஒரு களத்தையும் மாற்ற முடியல, ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ண முடியல. அண்ணாமலை தன்னுடைய தோல்வியை ஒப்புக்கொண்டு விட்டார். அதுதான் இந்த வாக்குமூலத்தை காட்டுது. தோல்வியை ஒப்புக்கொண்டு விட்டார். திமுகவை போட்டு ஏறி எகிரி அடிச்சுக்கிட்டு இருந்தவர் இன்றைக்கு ஆட்சிக்கு எதிராக அலையெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்ல வேண்டிய இடத்துக்கு அவர் தள்ளப்பட்டுட்டார். அப்போ முனை மழுங்கி விட்டது. இன்னைக்கு சீமானுடைய பரப்புரை முழுக்க விஜய் எதிர்த்து தான் இருக்கு. ஏன்னா அவருக்கு அவர் ஓட்ட தக்க வைக்க வேண்டிய நெருக்கடிக்கு அவர் தள்ளப்பட்டிருக்கிறார். இப்படி திமுக எதிர்ப்பு அணிதான் சிதறி கிடக்குது. கட்சிகளும் சிதறி போய் கிடக்கின்றன, கூட்டணியும் சிதறி போய் கிடக்குது. அந்த கூட்டணியில் உள்ளவங்க பூரா இந்த பக்கம் துண்டு போட்டு வச்சிருக்காங்க. இங்கே ஆல்ரெடி ஹவுஸ்ஃபுல்லு. என்ன பண்ணணும்னு எங்களுக்கே தெரியல. கூட்டணி ஹவுஸ்ஃபுல்லா இருக்குது, எப்படி சீட்டை பிரிக்க போறாங்கிற மிகப்பெரிய நெருக்கடி இருக்குது. அப்படிப்பட்ட இடத்துல அந்த பக்கம் உள்ள கட்சிகள்லாம் இந்த பக்கம் முதலமைச்சரை சந்திக்கிறதும் முதலமைச்சரை பார்த்துட்டு போறதுமா காட்சி இப்படி நடக்குது. இதுதான் இன்னைக்கு திமுக அடியுடைய நிலைமையும் திமுக குறித்த திமுக ஆட்சி குறித்த மக்களுடைய மதிப்பீடுமா இருக்குது. அதனால அண்ணாமலை உண்மையை சொல்றாரோ பொய்யை சொல்றாரோங்கிற ஆராய்ச்சிக்குள்ள போகாம உண்மையான களம் எது என்று பார்த்தால் திமுக அணிக்கு சாதகமாக இருக்கிறது. அதை தாண்டி போற அளவுக்கு எதிர்க்கட்சிகள் வலிமையா இல்ல, எதிர்க்கட்சி கூட்டணி வலிமையா இல்ல. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.